சப்போஸ் அந்த பூக்கள் குடுக்குறவங்க நீங்க இறைவனுக்கு வாங்குற பூக்கள் வந்து, நீங்க ஒரு இது கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா, அது வாழை இலையில் வைத்து, அதில மடிச்சு வாங்குனீங்கன்னா, அது சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். அது கடையில வாங்குனா கூட, அது வாழை இலையுடன் கொண்டு போய் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது பிளாஸ்டிக் கவர்ல கட்டியோ, இல்லாட்டா நீங்களே வாழை இலைய எடுத்துட்டு போய் அந்த பூவ வாழை இலையில வாங்கி பறிச்சுட்டு போனா கூட, அந்த வாழை இலை வந்து அந்த பூக்களுக்கு புனிதம். அதனால தான் அந்த காலத்தில் பூக்களுக்கு வந்து வாழை நார் வச்சு பூக்கள் கட்டுதல் வந்து நடந்தது. அதனால வாழை நாறு, வாழை இலையில் வைத்த பூக்களை வந்து எடுத்துட்டு போய் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இல்லாட்டா வீட்டில் வந்து நீங்களே எடுத்து கோர்த்து எடுத்துட்டு போறது சிறப்பாக இருக்கும். வேற வழி இல்ல நாங்க கடையில தான் வாங்குனோம்னா, தயவு பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல வாங்காம, கையிலேயே எடுத்துட்டு போங்க. கையில வந்து எடுத்துட்டு போம்போது உங்க எண்ண அலைகளை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது. எப்பவுமே வீட்ல நெறைய சண்டை போட்டுட்டு, அ அதிக கோவமா கத்தி பேசிட்டு போய் கோயில்ல போய் உட்காரக்கூடாது. ஏன்னா, அவ்வளவு கோவத்துடன் போகும்போது, நீங்க பேசும் வார்த்தைகள், உஷ்ணங்கள் எல்லாமே மத்தவங்கள தாக்குற மாரி இருக்கும். அதனால அதிகமா சண்டை போட்டீங்கன்னா, கொஞ்சம் வீட்ல அமைதியா உட்காந்துட்டு, இல்லாட்டா கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அப்புறம் நேரா வீட்டுக்கு வாங்க. எல்லாமே சமாதானமாகும்.